Shalom Divine TV. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். I want to read a scripture from Ephesians chapter 3. எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். I'm going to read 16 to 19. அதிலே 16 இருந்து 19 வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். That he would grant you, according to the riches of his glory, to be strengthened with might through his spirit in the inner man. Verse 16. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும். Verse 17, that Christ may dwell in your hearts through faith. 17ஆம் வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். That you, being rooted and grounded in love, may be able to comprehend with all the saints what is the width and the length and the depth and the height, to know the love of Christ which surpasses knowledge, that you may be filled with all the fullness of God. நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். So we're going to focus today on verse 16. இன்று 16ஆம் வசனத்தை நாம் கவனமாய் பார்க்க போகிறோம். That he would grant you, according to the riches of his glory, to be strengthened with might through his spirit in the inner man. அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்லப்படுகிறது. This is not talking about a natural strength, but a supernatural strength that comes from God. இங்கே இந்த வல்லமையாய் பலப்படுகிறது என்று சொல்லும்போது இயற்கையாய் வருகிற ஒரு பலன் அல்ல, இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பலன். Paul prayed that the believers would be strengthened. அங்கே பவுல் இந்த தேவ பிள்ளைகள் பலப்பட வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். The Greek word is krataio, and it means to become strong, empowered, increased in vigor and strength. இதற்கு கிரேக்க மொழி நம்ம கேட்ட வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது பலன் உள்ளவர்களாய் தைரியம் உள்ளவர்களாய் இன்னும் அவர் கனம் உள்ளவர்களாய் இருக்கிறதை குறித்து சொல்லப்படுகிறது. Where it says with might, it is the Greek word dunamos, which means supernatural power, ability, strength coming from God. அங்கே வல்லமை என்று சொல்லும்போது டியூனமோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது பராக்கிரமம் வல்லமை தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். So this is something that we receive by faith through God, through his spirit. தேவனுடைய ஆவினாலே விசுவாசத்தை கொண்டு இதை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். We read Colossians 1 and verse 11. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it starts off walking worthy of the Lord, and then it says, strengthened with all might according to his glorious power for all patience and long suffering with joy. அங்கே சொல்லப்படுது, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படவும் என்று நாம் வாசிக்கிறோம். So one of the ways that we can receive the supernatural strength of God is by waiting on him. அப்ப தேவனிடத்திலே இருந்து இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். We wait on God for his strength and for his power to be manifested in our life. தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகத்துவம் நம்மேலே செயல்பட நாம் தேவ பிரசன்னத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. I'm going to read a couple of psalms to you. சில சங்கீத பகுதிகளை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். First of all, Psalm 24 verses 7 to 8. முதலாவதாக சங்கீதம் 24 7 8 வசனங்கள். Says, lift up your heads, O you gates, and be lifted up, you everlasting doors,
and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. அங்கே சொல்லப்படுகிற வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பாராக. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே என்று நாம் வாசிக்கிறோம். So God is strong and mighty, and he's able to empower us to also be strong and mighty. தேவன் அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவராய் இருக்கிறபடியால் நம்மையும் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவராய் அவர் ஆக்க முடியும். Let's read Psalm 93 and verse 1. சங்கீதம் 93 அதிலே 1 நாம் வாசிப்போம். It says, the Lord reigns, he's clothed with majesty. The Lord is clothed, he has girded himself with strength. அங்கே சொல்லப்படுகிற கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. So if God is clothed with strength and we wait on him, we will also be clothed with strength. தேவன் அவர் பராக்கிரமத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். நாம் காத்திருந்தால் அந்த காரியத்தினால் நம்மையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். You see, who are your friends? Are your friends strong people or weak people? உங்களுடைய சிநேகிதர்கள் யார்? உங்களுடைய சிநேகிதர்கள் பலன் உள்ளவர்களா பலவீனமானவர்களா? Strong people give strength to others, whereas weak people suck the strength out of them. நாம் பார்க்கிறோம், பலம் உள்ளவர்கள் மற்றவர்களையும் பலப்படுத்துவார்கள், ஆனால் பலவீனமானவர்கள் மற்றவர்களுடைய பலன்களை உரிந்து கொள்வார்கள். In Psalm 29 and verse 11, it says, the Lord will give strength to his people. The Lord will bless his people with peace. நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 99:11 விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். We go to Psalm 27 and verse 14. இதே சங்கீதம் 27:14 வாசிப்போம் என்றால், it says, wait on the Lord, be of good courage, and he shall strengthen your heart. Wait, I say, on the Lord. அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. So what does it mean to wait upon the Lord? அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் என்ன? It does not mean to be passive and do nothing. அப்ப காத்திருக்கிறது என்றால் ஒன்னும் செய்யாம சும்மா இருக்கிறது காத்திருக்கிறது என்றால். Rather, we need to be proactive and seek his face and wait upon him. ஆனால் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் அவர் அண்டையிலே நாம் கடந்து போக வேண்டும். In Psalm 105 verse 4, it says, seek the Lord in his strength, seek his face forevermore. சங்கீதம் 105:4 சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். We go to Isaiah chapter 40 and verse 29. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் அதிலே 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், it says he gives power to the weak, and to those who have no might he increases strength. Even the youth shall faint and be weary, and the young men shall utterly fall. But those who wait on the Lord shall renew their strength. They shall mount up with wings like eagles. They shall run and not be weary. They shall walk and not faint. Isaiah 40:29-31. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 இருந்து முடிவு வரைக்கும், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். There's three things in this passage. இதிலே 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. The first one, he gives power or strength to the weak.
முதல்ல சொல்லப்படுகிறது சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து என்று வாசிக்கிறோம். Second one, to those who have no might, he increases strength. இரண்டாவது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். So God gives us strength, and he also increases what little strength we have. அவர் பலன் கொடுக்கிறார், நாம் பலன் குறைவாய் இருந்தால் அதை இன்னும் பெருக செய்கிறவருமாய் இருக்கிறார். We're going to receive this by faith and waiting on God. இதை தேவனிடத்திலே காத்திருந்து விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். The word wait is the Hebrew word kavah. எபிரேய மொழியிலே கவா என்று சொன்னால் அது காத்திரு என்ற வார்த்தைக்கு அர்த்தம். It means to look for or expect and hope for. அப்படி என்றால் எதிர்பார்த்து, நம்பிக்கையோடு எதிர்பார்த்து என்று அர்த்தமாகும். It also means to entwine, like threads of a rope entwine around each other. இல்லை என்றால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் நூல்கள் ஒன்றோடு ஒன்று பிணைக்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. As we learn to come in God's presence and entwine with him, then our strength will become stronger because we will receive his strength. தேவ பிரசன்னத்திலே கடந்து வந்து தேவனோடு நாம் பிணைக்கப்பட்டால் அவருக்கு இருக்கிற அந்த தேவ பலன் நம்முடைய பலனாய் மாற்றப்படும். So we come with expectation into God's presence and expect to receive from him. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவன் எனக்கு இதை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் வர வேண்டும். The second thing that really helps us is to know what our identity is in Christ. இரண்டாவது நாம் அறிய வேண்டிய காரியம் நம்முடைய அடையாளம் தேவனுக்குள் என்னவாய் இருக்கிறது. And the thing that identifies us most is who is our Father. அப்போ நம்ம யார் என்று எப்படி ஒருவர் சொல்லுவாங்கன்னா நம்ம அப்பாவை வச்சுதான் நம்மளை யாருன்னு சொல்லுவாங்க. If your name is Samuel Vijay and you are the son of Vijay Kumar, that is your identity, that is who you are. ஒருவேளை உங்க பெயர் சாமுவேல் விஜயா இருக்குமே என்றால் உங்களுடைய தகப்பனார் பேர் விஜயகுமாரா இருக்கும். அப்போ உங்களை எப்படி அடையாளப்படுத்துவாங்கன்னா விஜயகுமாருடைய மகன் சாமுவேல் என்று சொல்லி. People know who you are because they know your father. அப்போ ஜனங்கள் உங்களை அறிமுகமாகி கொள்கிறது எப்படி என்றால் உங்கள் தகப்பனை வைத்துதான். In the book of John chapter 1 and verse 12, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால் it says, but as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name, who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but were born of God. John 1 verses 12 and 13. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரு அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தையினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். So everybody who believes in the Lord Jesus Christ is born again by his Spirit. அப்ப யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவ ஆவினாலே ஒரு மறுபிறப்பை அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். Jesus said in John 3 and verse 3, unless you are born again, you cannot see the kingdom of God. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று அவர் சொல்லுகிறார். And verse 5, he said, most surely I say to you, unless one is born of water and the Spirit, that's a natural birth and a spiritual birth, he cannot enter the kingdom of God. அங்கே 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So we're born of God by his Spirit. That means that we are children of God and God is our Father. தேவனுடைய ஆவினால் நாம் பிறந்திருக்கிறபடினாலே நமக்கு தேவன் தகப்பனாய் இருக்கிறார். 1 Corinthians chapter 2 and verse 9.
ஒன்னு கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. It says, things which eye has not seen, ear has not heard, nor have entered the heart of man, the things that God has prepared for those that love him. அங்கே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. Now we go to 1 Peter 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், It says, but you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light, who were once not a people, but are now the people of God, who had not obtained mercy, but now have obtained mercy. அங்கே சொல்லப்படுகிற, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமுமாய் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். So here we're told that we're chosen. இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We're royal. That means that we belong to the children of the king. அங்கே நம்ம பார்க்கிறோம், நாம் ராஜாக்கு ராஜத்துவம் உடையவர்கள், அதாவது ராஜாவுடைய பிள்ளைகள் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். And because we're part of the priesthood, it means we can offer up praise to God. அது மாத்திரமல்லாமல் ஆசாரியர் கூட்டம் என்று சொல்லப்படுகிறது, தேவனுக்கு துதிகன மகிமை செலுத்தக்கூடியவர்களாய் இருக்கிறோம். We're a holy nation, his own special people. அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு பிரியமான ஜனங்களாய் இருக்கிறோம். Because we are the people of God. காரணம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Let's go to Romans 8 and verses 15 to 17. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. The Spirit himself bears witness with our spirit that we are children of God, and if children, then heirs, heirs of God and joint heirs with Christ, if indeed we suffer with him, that we may also be glorified together. வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவனோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். So here we are adopted as children of God. தேவனுடைய பிள்ளையாய் தேவன் நம்மை தத்தெடுத்து இருக்கிறார். And the Spirit of God within us witnesses that we are children of God. நமக்குள் இருக்கிற ஆவி நாம் தேவனுடைய பிள்ளை என்பது தேவ ஆவியானவராலே உறுதிப்படுத்தப்படுகிறது. And if we're children of God, we're also co-heirs with Christ. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். We are not slaves, but we are children. நாம் அடிமைகள் அல்ல, நாம் பிள்ளைகள். And we're made children by his love. அப்போ அன்பு நாளைதான் பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள். We'll read 1 John 3, 1 to 3. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். Behold what manner of love the Father has bestowed on us, that we should be called children of God. Therefore the world does not know us, because it did not know him. Beloved, now we are children of God. அங்கே நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே என்று வாசிக்கிறோம். If you know that you're a child of God, you're never ever going to think that you're an accident.
அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளை என்று அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பிறப்பு தற்செயல் அல்ல என்பது நீங்க நன்றாய் அறிந்திருப்பீர்கள். If you know that you've been chosen by God and you're special to Him, your identity is going to be as a child of God. அப்ப நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அடையாளமே அவர் உங்கள் தகப்பனாய் இருப்பதுதான். I want to read Isaiah 43 in verse 1. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:1 நான் வாசிக்க விரும்புகிறேன். But now thus says the Lord who created you, O Jacob, he who formed you, O Israel, fear not, for I have redeemed you. I have called you by name. You are mine. அங்கே 43:1 சொல்லுகிறது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். Every one of you, just think that your name has been chosen and called by God. இங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எல்லாம் அப்படி யோசிச்சு பாருங்க, பலரிலே உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை அவருடையவராய் மாற்றி இருக்கிறார். Now read verse 4. Since you were precious in my sight, you have been honored, and I have loved you. 4ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், நீ என் பார்வைக்கு அருமையானவன் ஆனவனானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். We go to Psalm 139. சங்கீதம் 139. I'm going to read verses 13 to 18. அதிலே 13 இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். For you formed my inward parts, you covered me in my mother's womb. I will praise you, for I am fearfully and wonderfully made. Marvelous are your works, and that my soul knows very well. Verses 13 and 14. நீர் என் உள்ளம் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். Verse 15, my frame was not hidden from you when I was made in secret and skillfully wrought in the lowest parts of the earth. Your eyes saw my substance being yet unformed, and in your book they were all written, the days fashioned for me, when as yet there were none of them. 15-16 வசனம், நான் ஒளிபிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாளும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. It says in Psalm 17 verse 8 that we are the apple of his eye. நாம் பார்க்கிறோம் 17 நம்ம வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய கண்களாய் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். It says in Matthew 10:30 that the hairs on our head are numbered and that we're more valuable than many sparrows. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அநேக தகலவரான் குருவிகளை காட்டிலும் நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். நம் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடிகளும் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். So we look at these scriptures and we see that God loves us very much and that we're precious in his sight and we are his children. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். Another way that we're strengthened in the inner man is by speaking in tongues. இரண்டாவது, நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்றால் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். It says in verse 20 of Jude, build yourself up in your most holy faith, praying in the Holy Spirit. நம்ம யூதாவிலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நம்மை நாமே ஆவியிலே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். We go to 1 Corinthians 14 and we're told that when we speak in tongues, we speak to God in mysteries. 1 கொரிந்தியர் 14 நம்ம வாசிக்கும் போது அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று வாசிக்கிறோம். The person who speaks in tongues edifies himself.
அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். This is because your mind is unfruitful. ஒருவேளை உங்களுடைய சிந்தனைக்கு அது எட்டாமல் இருக்கலாம். Your mind is not built up, but your spirit is built up. உங்களுடைய சரீரம், உங்க சிந்தனை இதுக்கேற்ற வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆவி அப்படிப்பட்ட வளர்ச்சி உடையதாய் இருக்கிறது. So when you pray in tongues, your spirit becomes strong. அப்ப நீங்கள் அந்நிய பாஷை பேசும்பொழுது, அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஆவி அது உயிரடைகிறதா இருக்கிறது. It says that tongues should be interpreted and everything should be done in order, with only one person speaking at a time. நாம் பார்க்கிறோம் அந்நிய பாஷை ஒருவர் பேசும்பொழுது அது வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும், எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெற வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது. Speaking in tongues is also the gateway to activate all the other gifts of the Holy Spirit. அது மாத்திரமல்லாமல் அந்நிய பாஷை தான் மற்ற இருக்கிற எல்லா வரங்களுக்கும் ஒரு வாசலாய் இருக்கிறது. In Acts 19 and verse 6, there were 12 men who had not been filled with the Holy Spirit. But when the Holy Spirit came on them, they spoke in tongues and they prophesied. நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சிலர் அபிஷேகம் பெறாமல் இருந்தாங்க. அவங்க அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றபொழுது அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். For me, I will pray in tongues and then often I will get a word of knowledge, which is one of the gifts of the Holy Spirit. எனக்கு எப்படி என்றால் நான் அந்நிய பாஷைகளை பேசும்போது ஞானத்தை உணர்த்துகிற வார்த்தைகளை தேவன் எனக்கு கொடுப்பார். அப்படிதான் நான் தேவன் என்னை பயன்படுத்தி வருகிறார். The way God works with me is I might have pain in my shoulder in the left side and I will know that somebody's having pain. எனக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் ஜெபம் பண்ணும்போது திடீர்னு என்னுடைய இடது ஷோல்டர் வலிக்குது என்று சொன்னால் எனக்கு தெரியும் யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட வலி வேதனையோடு இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி. And right now if you have pain in your left shoulder you can be healed right now by that word. அப்போ இன்னைக்கு கூட பார்க்கிற உங்களுக்கு லெஃப்ட் ஷோல்டர் வலி வேதனை இருக்கும் என்றால் இயேசு உங்களை சுகமாக்குவார். Somebody else with pain in their right side. சிலருக்கு அவருடைய வலது புறத்திலே இடுப்புல வலி இருக்கலாம். You can also be healed if you receive that word. இந்த வார்த்தை தேவன் எனக்கு தான் சொல்றாரு என்று நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுது கூட கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். The other way is that we encourage ourselves in the Lord. மற்ற எந்த வழிகளிலே நம்மை நாமே கர்த்தருக்குள் பலப்படுத்திக் கொள்ள முடியும்? In Hebrew the word for encourage is chazak. எபிரேய மொழியிலே உற்சாகம் அடைவதற்கு கசாக் என்ற வார்த்தையாகும். It means to strengthen, repair, prevail or press. அதென்றால் பலப்படுத்துவது, மேற்கொள்வது, ராஜரீகம் பண்ணுகிறது என்ற இந்த அர்த்தங்களுடையதாக இருக்கிறது. In 1 Samuel chapter 30 we have the story of King David at Ziklag. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கில்காலிலே தாவீதுனுடைய சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். They had a battle and all the wives and all the children were captured by the enemy. நாம் பார்க்கிறோம் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். The city was burned and the men wanted to stone David. அப்போ அந்த பட்டணம் எரிக்கு சுட்டெரிக்கப்பட்டதினாலே ஜனங்கள் எல்லாம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று விரும்பினார்கள். Bible says in 1 Samuel 30 verse 6, but David strengthened himself in the Lord. ஆனா 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். It doesn't tell us exactly what he did. அவன் எப்படி திடப்படுத்தினான் என்று வேதம் நமக்கு சொல்லல. But I want to read some psalms to you. ஆனால் சில சங்கீத வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். We start with Psalm 18. சங்கீதம் 18ஆம் அதிகாரம். I'm going to read from verse 2 to 6. அதிலே 2 இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, and whom I will trust, my shield and the horn of my salvation, my stronghold.
இரண்டாம் வசனம், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார். Verse 3, I will call upon the Lord who is worthy to be praised. So shall I be saved from my enemies. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். Verse 6, in my distress I called upon the Lord and cried out to my God, and he heard my voice from his temple, and my cry came before him, even to his ears. ஆறாம் வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. Go to verse 31. For who is the Lord, the God, except the Lord? And who is a rock except our God? It is God who arms me with strength and makes my way perfect. He makes my feet like the feet of deer and sets me on high places. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவன். We go to Psalm 73 and verses 1 to 3. சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 1 இருந்து நாம் வாசிக்கலாம். And we see the same sort of pattern. இங்கேயும் அதே விதமான ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. Psalm 71, 1 to 3. 71ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். In you, O Lord, I put my trust. Let me never be put to shame. Deliver me in your righteousness and cause me to escape. Incline your ear to me and save me. Be my strong refuge to which I may resort continually. To you have given me the commandment to save me. You are my rock and my fortress. 1 3 வசனம் வரைக்கும் 71ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபொழுதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுது வந்தடையத்தக்க கன்மலையாயிரு. என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலை என் கோட்டையுமாய் இருக்கிறீர். So David knew how to call out to God as his rock and his fortress. அப்போ தேவனை எவ்விதமாய் தன்னுடைய கன்மலை தன்னுடைய கோட்டை என்று அழைக்க தாவீது அறிந்திருந்தான். If we want to be strengthened in the inner man, உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டுமே என்றால், first of all we need to learn to wait upon the Lord. முதலாவது தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க அறிந்திருக்க வேண்டும். We wait before him and we entwine with him and receive his strength. தேவனிடத்திலே காத்திருந்து அவரோடு கூட நாம் பிணைக்கப்பட்டால் அவருடைய பலன் உடையவர்களாய் நம்மால் இருக்க முடியும். Secondly, by knowing our identity in Christ, that we are his beloved children, we have a strong identity. இரண்டாவது, நம்மளுடைய அடையாளம், பலமான அடையாளம், நாம் தேவனுடைய புத்திரர்களாய் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பது. That allows us to go through the difficulties of life, knowing that God is with us. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு பலன் நமக்கு உண்டாகும். Thirdly, we become strong in the spirit by praying in tongues. மூன்றாவதாக, அந்நிய பாஷைகளினாலே ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி பலப்படுகிறதா இருக்கிறது. That helps us to build up our spirit and become strong in our spirit. அப்ப அது நம்மளுடைய ஆவியை பலப்படுத்தி அது நம்மளுடைய ஆவி பலன் உள்ளதாய் மாற்றப்படுகிறது. It also opens the gateway to all the other gifts of the Holy Spirit. அது மாத்திரமல்லாமல் அது மற்ற வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வாசலை திறந்து தருகிறது. Finally, when David was being chased by his enemies, he learned to encourage himself in the Lord. கடைசியாக நம்ம பார்க்கிறோம், தாவீது தன் சத்துருக்களினால் துரத்தப்படும் பொழுது அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக் கொள்ள அவன் செயல்பட்டான். He knew God as his rock
as his fortress, as his high tower, as the one he could run to in trouble. அவருக்கு பிரச்சனையா இருக்கும்போது ஓடி வரத்தக்க கண்மலையாக ரட்சகராக அவர் கோட்டையாய் இருக்கிறதை அவன் அறிந்து கர்த்தரை துதித்தான். Let's pray. நாம ஜெபிப்போமே. Lord, we thank you for your word today. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த தேவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Help us to go to you in times of trouble. எங்களுக்கு இருக்கிற இக்கட்டான வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய். Help us to wait upon you and entwine with you to receive your strength. ஆண்டவரே, உம்மோடு கூட பிணைக்கப்பட்டவர்களாய் உம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய். Help us to know how much you love us, that we are your precious children. ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். Help us to know that you have adopted us as your sons. ஆண்டவரே, எங்களை உங்கள் குமாரராய் குமாரத்திகளாய் நீர் தத்தெடுத்திருப்பதற்காய் நன்றி. Help us to learn to speak in tongues to build ourselves up in our spirit. எங்கள் ஆவிலே நாங்கள் பலப்பட அந்நிய பாஷைகளை பேச எங்களுக்கு உதவி செய். So that we can start to function in all the gifts of the Holy Spirit. அது நிமித்தமாய் சகல ஆவி வரங்களினால் நாங்கள் பயன்படுவோமே. And finally, Lord, like David, King David, we pray that you would help us to encourage ourselves and strengthen ourselves in the Lord. ஆண்டவரே, தாவீதை போல ஆண்டவரே உம்மை துதித்து நாங்கள் பலன் அடைய எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். We declare today that you are our rock, you are our fortress, you are our place we can run to and hide. ஆண்டவரே, எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் ஆபத்து நாளிலே நாங்கள் ஓடி வரக்கூடிய எங்கள் தஞ்சமமாய் நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். Lord, you said in the book of Joel, let the weak say, I am strong. ஆண்டவரே, வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. I pray today every person who feels weak would be able to receive the strength of the Lord. இந்த நாளிலே யாரெல்லாம் பலவீனமாய் இருக்கிறார்களோ தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்வார்களாக. Say with me now, I am strong in the strength of the Lord. நான் சொல்லுகிறது எனக்கு பின்னாடி சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே நான் பலவானாய் இருக்கிறேன். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Go in God's strength. தேவனுடைய பலத்தோடு கூட கடந்து போங்க. Amen.